நீ கர்த்தர் பேரில் பட்டதெல்லாம் இருந்தா, ஈசாக்கை பஞ்ச காலத்திலே ஆசீர்வதித்த தேவன் அவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்தி காட்டுவார். அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் உன்னை உயர்த்தி காட்ட தெரியும். ஏன்னா ஹீஸ் த ஓனர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இதுலேயும் பண்ணுவாங்க. ஆனால் நீ நியூஸை பாருங்கள், நீ நியூஸை பார்த்து பாதி பேர் செத்து போடுவாங்க. அவ்வளோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி வருது. இங்கே போட்டார், இவங்க இது மாதிரி பட்டாங்க, இந்த டாரிஃப் விதிச்சிட்டாங்க, அந்த இது பண்ணிச்சிட்டாங்க. உனக்கு என்னையா போச்சு? அதை பார்த்து அதில் பாதி நியூஸு, பாதியில் 90% பொய் தான். வி கால் இட் ஃபேக் நியூஸ். அந்த ஃபேக் நியூஸை பார்க்கறது உட்காரோம். அதை பார்க்காதீங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கிறத பாருங்கள். நேற்று ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காரு, யூடியூப்பில் வர 90%, 80% 90% வீடியோஸ் அவ்வளோவும் ஃபேக்குன்னு அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஆர்மிக்காரர். நான் அதை பார்த்துருந்தேன். இதை தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லோரும். இப்போ நம்மளுக்கு புரியணும், அவன் நம்ம டைமை திருடுறான். நம்ம எங்கே போய் யாரை கேட்கணும்? கர்த்தர் மேலே பட்டதில் இருந்து நாம் அவர்கிட்ட கேட்டால் தன்னால் எல்லாமே நடக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லும். திருப்பியும் ப்ரைஸஸை ஒண்டி நம்ம பார்த்துட்டு போவோம். 29வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதத்தை 118வது சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க. வாசிக்க போகும்போது உங்களுக்கு புரியும். அதெல்லாம் முடிச்சுட்டு கர்த்தரை திருப்பியும் துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கருணை. God is good, His mercy endureth forever. Give thanks to the Lord, praise to the Lord. அடுத்தது இன்னொரு வசனம் 134வது சங்கீதம் பாருங்க. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. bless you from Zion. கைகளை உயர்த்தி. ரா காலம் சொன்னால் மோசமான காலம். அந்த ரா காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வீட்டிற்கும் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர். இன்றைக்கி ராத்திரி ஜெபம் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொருத்தன் பயப்படுறான். சரி, எனிவே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். இந்த சங்கீதத்தில் அப்புறம் போட்டுருக்கு. அப்போ ராக்காலம் வந்துச்சுன்னா கர்த்தரை துதியுங்கள், அவர் இது பண்ணுவார், அவர் காப்பாற்றுவார். 135வது சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். பார்த்தீங்கன்னா திருப்பியும் 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 ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க? ஏனென்றால் God expects praise from man. நம்ம ஒரு ஆள் ஒரு நன்மை செய்துட்டா நம்ம என்ன செய்வோம்? கை கொடுத்து தேங்க்ஸ் அப்படின்வோம். இந்த காலத்தில் அது கூட வரதில்லை. தேங்க்ஸும் வரதில்லை, எதுவும் வரதில்லை, அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? இங்கே கர்த்தர் நமக்கு எப்போவுமே நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நான் ஜீவனுள்ள தேசனை வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை நான் துதிப்பேன். நான் கர்த்தரை துதிப்பேன். ஏனென்றால் அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கியும் வரத்தையும். இது 121ஆம் சங்கீதம். இது ட்ராவல் சங்கீதம்னு நாங்கள் வச்சுருப்போம். அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணுற போது இந்த சங்கீதத்தை படிச்சுட்டு போனால் எந்த ஆக்சிடெண்ட்டும் வராதுன்னு ஒரு நம்பிக்கை. இல்லை, நம்ம இறுதியும் கர்த்தருக்குள்ளே திடனாக இருக்கணும். ட்ராவல் போனபோது ஒன்றுமே நடக்காது. நான் ட்ராவல் போனபோது ஆவியானவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவேன். லார்ட் த ஹோலி ஸ்பிரிட் யூ கம் அப் வித் மீ அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் இது வரைக்கும் காப்பாற்றிட்டு வர்றாரு. இது வரைக்கும் வந்திருக்கார் காப்பாற்றின. ஓகே, இப்போ கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டில், அதாவது சபைகள்னு சொல்கிறோம். நம்முடைய தேவனுடைய ஆலய பிரகாரம் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். எல்லா இடத்துலேருந்தும் துதிகளையும் ஸ்தோத்திரமும் எடுத்துக்கொண்டிருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணினேன்னா உனக்கு நல்லது, உன் உடம்புக்கு நல்லது.
நீ அதை ஒட்டினா உன் சிந்தனைகள் சீர்கெட்டு போகும், தன்னால் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவ. இந்த மாதிரி தொதிக்க இல்லாமல் தான் என்ன ஆணா பெண்ணா என்று சந்தேகத்தில் சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் தங்களே அப்புறம் வேறு ஜெண்டருக்கு போயிடுவாங்க. இது ஆண்டவர் உருவாக்காத ஜெண்டருக்கு போயிடுவாங்க. அங்கே போனோடனே பிரச்சனை வாங்கிடும், பிசாசு தூண்டி விடுவான். இந்த இன்ஸ்டிகேஷன்ஸ்லாம் எங்கேருந்து வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா சேட்டன் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். நான் முதலே சொன்னேன், அங்கேருந்து தான் இன்ஸ்டிகேஷன்ஸ் வரும். அவன் ஏன் அப்படி செய்கிறான்னா, வேதத்தில் கூறப்பட்டிருக்கு மாறுபாடானவைகள் அத்தனையும் அங்கேருந்து தான் வரும். ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ சொல்லி விட்டு ஜனங்களை பாவம் செய்ய பண்ணி கர்த்தரை அவங்கள அடிக்கணும்னு பார்ப்போம். இதுதான் அவனோட எண்ணம். நல்லா பிடிச்சிக்கோங்க. வேதத்தை நல்லா வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் குறையும். சரி, அடுத்தது இது இப்போ 19வது வசனம். சரி, இது ஒன்று. இன்னொரு வசனத்தை பாருங்கள், 15வது வசனத்தை வாசிங்க. அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போல் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, அதே மாதிரி ஆயிடுவாங்க. அதை பண்ணுறவங்களும் அது நம்புகிறவங்களும். நான் யாரையும் குறிப்பிட்டு அட்டாக் பண்ணுறது சொல்ல, இங்கே வேதத்தில் போட்டிருக்க வசனத்தை தான் சொல்கிறேன். ஏனென்றால் அவ்வளோ பெரிய மகத்துவமான தேவனுக்கு உருவம் கிடையாது. அவர் உருவத்தை காட்ட விரும்பலை. ஏன்னா அவருக்கு அந்த உருவத்தை காமிச்சாருன்னா நம்ம காலி. அந்த க்ளோரிக்கு நம்ம ஃபிட் ஆக மாட்டோம். when we go from glory to glory, glory to glory, அப்போ then we can see the Lord. ஆனால் அவர் பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அவர் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணார், அவனை பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள் 19வது வசனம் பாருங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, வின்னர்ஸ், யூ பிரைஸ் காட். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தார் கர்த்தருக்கு வேலை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அந்த காலத்தில். இப்போ தான் எல்லாருமே வேலை செய்யலான்னு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இது ஆரோன் குடும்பத்தார் ஆசாரியர்களாக இருக்கணும். லேவி குடும்பத்தார் ஆசரிப்பு கூடாரத்துக்கு எல்லாத்துலேயும் வேலை செய்துட்ருப்பாங்க. அவங்கள தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்ன மோசத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து மோசைக்கு விரோதமாக ஜனங்க முறுமுறுத்தாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், நான் காட்டினேன் யாரை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை துதியுங்கள். பார்த்தீங்களா, அதோடு உங்களோட கம்பேர் பண்ணிக்கிறார். இஃப் யூ ஆர் ஃபியரிங் காட், யூ பிரைஸ் காட். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கேட்டால் ஜாயனிஸ்ட்னு சொல்லுவானுங்க. இல்லை, ஜாயனில் தான் அவர் இருக்கிறார். ஜாயன்னா அவருடைய தன்னுடைய ஸ்தலத்தை சொல்கிறாரு, தேர்ட் ஹெவனில் இருக்கிறது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயனிஸ்ட் மூமெண்ட்டு. ஜாயனிஸ்ட் மூமெண்ட்டெல்லாம் கிடையாது. ஜாயன்றது வார்த்தை தேவன்கிட்டருந்து வருது. நம்ம கிறிஸ்தவங்களே நிறையா பேசுகிறாங்க, இது மாதிரி தவறாக பேசுகிறாங்க. இப்போ கர்த்தரை துதிக்கும் போது அவர் சியோனில் தான் ஆசீர்வதிப்பார். அவர் இருக்கிற ஸ்தலமாகிய சியோனில். Zion is not only is in Israel, it is in heaven, kingdom of God. It is in the third heaven. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை சியோனிலிருந்து எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் அங்கேயும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கார். இப்போ எருசலேமில் மட்டும் இல்லை, பூமி எங்கும் அங்கே வாசமாக இருக்கிற தேவனுக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெவலேஷனில் அவங்க பாட்டுக்கு துதிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்து கற்றுக்கோங்க. ரெவலேஷன் 4, 5, 6 எல்லாத்தையும் படித்து பாருங்கள். அவங்க அப்படி தான் செய்வாங்க. அவங்க வேலையே அதுதான். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவங்களும் அப்படி தான் அப்படி செய்துட்ருப்பாங்க. ஏனென்றால் அங்கே அது ஒன்று தான் காணப்படுது. அதனால தான் நல்லா இருக்கிறாங்க.
அல்லேலூயா. இப்போ இது மாதிரி படிச்சுக்கிட்டே போவோம். இன்றைக்கு இது வரைக்கும் படித்ததுக்காக நம்ம ஆண்டவரை துதிச்சுட்டு நன்றி செலுத்திட்டு போவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் உட்காந்து எவ்வளோ நேரம் கர்த்தரோட உட்காந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவரை துதிக்கிறோம். இதில் ஒண்டி பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே யூ வில் பி a winner. You don't lose. Nobody wants to lose. Don't try to lose. You be a winner. May God bless you and prosper you. சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரை உயர்த்தும் துதி எப்பொழுதுமே ஜனங்களுடைய வாயில் இருக்கட்டும். அவர் நாவில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கட்டும். அப்புறம் வேதத்தில் 149 சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கபடி அவர் நாவில் கர்த்தரை உயர்த்து துதியும் இருபுறமும் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கட்டும். வேதத்தை குறிக்கிறது. இதை மக்கள் புரிந்து கொண்டு உமக்கு துதித்து ஆராதனை செய்யும்போது எல்லா பிரச்சனைகளையும் ஓடி போயிடும். கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் சிந்தனைகள் சிதறடிக்காமல் நாங்கள் உம்மோடு இணைந்தவர்களாக ஜீவிக்க கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.